இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளுக்காக சிங்காரவேலன். முக்கிய செய்திகள். அராஜகத்தின் உச்சத்தில் இருக்கும் அதிமுக திமுகவை மக்கள் நசுக்கி தூக்கி எறிய வேண்டும். ஈரோட்டில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் பேச்சு. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழக மக்களை குடிகாரர்களாக மாற்றியதுதான் ஜெயலலிதா அரசின் சாதனை. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். லட்சக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் பங்கேற்று தரிசனம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். தேர்தல் ஆணையம் தயார் நிலை. தமிழக முதல்வரை மட்டுமல்ல, தலைமை செயலாளரை கூட சந்திக்க முடியவில்லை. மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி குற்றச்சாட்டு. விரிவான செய்திகள். அராஜகத்தின் உச்சத்தில் இருக்கும் அதிமுக திமுகவை மக்கள் நசுக்கி தூக்கி எறிய வேண்டும் என்று ஈரோட்டில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்து தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் ஆதரவு திரட்டி வருகிறார். இந்நிலையில் ஈரோடு வீரப்பசத்திரத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டு ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய கேப்டன், நல்லாட்சி வேண்டுமா அல்லது மீண்டும் தீய ஆட்சி வேண்டுமா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தன்னை பற்றி ஊடகங்களில் வரும் தவறான செய்திகளுக்கு கேப்டன் பதிலடி கொடுத்தார். மேலும் 35 வருடங்களாக மக்களை இரு கட்சிகளும் ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டிய கேப்டன், அராஜகத்தின் உச்சத்தில் இருக்கும் அதிமுக திமுகவிற்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மஞ்சளுக்கு புகழ்பெற்ற ஈரோடு விவசாயிகளின் வாழ்க்கையை ஆட்சியாளர்கள் சீரழித்து விட்டதாக கேப்டன் புகார் தெரிவித்தார். நல்லாட்சி வேணுமோ கெட்டாட்சி வேணுமா கேட்டு நல்லாட்சி வேணும்னு சொல்கிறாங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க, யாராவது இறந்தால் உடனே 2 லட்சம் 3 லட்சம். இப்போ தேர்தல் நேரம், அப்போ ஒரு மனிதனோட உயிர் 3 லட்சம் இல்லை 5 லட்சமா, 3 லட்சத்துக்கு மேலக்குள்ள 4 லட்சம் சொல்லுங்கப்பா அந்த குடும்பத்திற்கு அவருக்கு. ஆனால் நீ வேகாத வெயிலில் தூக்கி கொண்டு வந்து போட்டு மனித உரிமை கழகத்தில் என் லாயர் குறிப்பை இவங்களை வச்சு அதான் கேஸ் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். ஏன் இதெல்லாம் இந்த அக்கப்போர்? அதான் வந்தோடனே கண்ட நல்லாட்சி வேணுமா உங்களுக்கு, இல்லை தப்பான ஆட்சி வேணும்? நல்லாட்சி வேணும்னா 35 வருஷம் பாருங்க, 35 வருஷம் திமுக அண்ணா திமுக, நான் அதை செஞ்சேன், நீ இதை செய்யல அதை செய்யலை. யாராவது ஒருத்தங்க 35 வருஷம் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறது தான் உங்களோட வேலை. இது வரைக்கும் யார் எந்த கட்சியும் ஒன்று செய்யலைங்கிறதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? 35 வருஷமாக எதையுமே செய்யலையே. திமுக என்ன சொல்லுது, அண்ணா திமுக செய்யலைங்குது, அண்ணா திமுக சொல்லி திமுக செய்யலை. ஆக என்னையா மக்களுக்கு செஞ்சீங்கன்னா ஒன்றும் செய்யலை. நீங்களோ இல்லை நானோ ஒரு மாநாடு நடத்துவோம், இவ்வளோ போலீஸ் நிற்குமா, அன்னைக்கு வந்து நிற்பாங்க, அவனு கையை கட்டிட்டு வருவான் ஒரு போலீஸ், அப்படிமா அப்படிவான். இங்கே ஆம்புலன்ஸ் என்ன சொன்னீங்களா, சரி குடிக்க தண்ணி சொல்லிட்டீங்களா, அதுபோக ஹாஸ்பிட்டலாக இருக்கா எல்லாம் கேட்பாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ஆடு மாடு நாங்கள் ஆடாம குற்றல் அடைச்ச மாதிரி அடைச்சிட்டு கேட்ட சைடில் அப்படி யாரும் யூரினும் போகக்கூடாது, தண்ணியும் குடிக்கக்கூடாதான், அடித்து போட்ட மாதிரி அடைச்சி போட்டு வச்சுருந்தா இதில் எப்படி இருக்கும் மக்கள்? அராஜகத்தின் உச்சியில் இருக்கிறீங்க, அராஜகத்தின் உச்சியில் இருக்காதீங்க. மக்கள் ஆட்டி அசைச்சு உங்களுக்கு கீழே இறங்கி நசிச்சு சின்னாவனப்படுத்திடுவாங்க. 2 பேரும் விசச்செடிகள் சின்னாவனப்படுத்திடுவாங்க அதிமுக திமுக. இதனைத் தொடர்ந்து அந்தியூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கோபிசெட்டிப்பாளையம், பவானி சாகர், பவானி ஆகிய தொகுதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி கேப்டன் விஜயகாந்த் ஆதரவு திரட்டினார். இதனை அடுத்து பேசிய கேப்டன், கருணாநிதியும் ஜெயலலிதாவும் மற்றவர்கள் கட்டி வைத்த வீட்டுக்குள் புகுந்த கருணாகும் என்று விமர்சித்தார். மேலும் நல்லாட்சி செய்ய 6 கட்சிகள் ஒன்று சேர்ந்துள்ளதாகவும் தங்கள் கூட்டணிக்கு இனி ஏறுமுகம் தான் என்றும் கேப்டன் அப்போது கூறினார். அண்ணா ஆரம்பித்த இதில் புகுந்த கருணாகம் கலைஞர் இப்போது குள்ளநரியுமே, அதே போல எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில் புகுந்த கருணாகம் தான் ஜெயலலிதா, அவர் குள்ளநரிமை அடுத்த மாதிரி.
இவங்க 2 பேரும் நாடு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் கட்சி ஆரம்பிச்சாங்களா? மக்களை கொள்ளடிச்சு சொல்றன்னு இவங்க 2 பேர் இருக்காங்களே, அதான் குள்ளன்னு ஜெயலலிதாவும் கலைஞரும் மக்களை சுரண்டி கொள்ளையடித்து நீங்க பண்ணீங்களா? ஏன் நீங்க பண்ணல? ஏன் நீங்க அதை பண்ணீங்களா? 55 வருஷம் தேர்தல் அறிக்கை மாத்திரம் கொடுத்துருவாங்களாம். நாங்கள் அதை செஞ்சு அதை செய்யறோம். ஆனால் எதையும் செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் 2 கட்சியும் போட்டி போட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும், உணர வேண்டும். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் நாங்கள் எல்லாம் ஆகிறோம். இது தர்மத்திற்கும் அதர்மத்துக்கும் நடக்கின்ற போர். தர்மம் நாங்கள் இது சண்முகர் ஆறுமுகம் தான். என்னைக்கும் ஆறுமுகத்துக்கு இறங்கவே கிடையாது, ஏறுமுகம் தான். ஈரோடுல சுத்தி கொள்றாங்க விருப்பச்சந்திரத்துக்காக ஒரு 15 வார்டு மாத்திரம் கூட வார்டாவா இருக்கு, ஊராவா இருக்கு. கேவலமா இல்ல? அங்குள்ளதெல்லாம் ஒரு மாநகராட்சி. இந்த மாநகராட்சி இப்படியா இருக்கிறது? நீங்க நல்லாட்சி வரையில இல்ல கெட்டாட்சிக்கு வரணும்னு நினைக்கிறேன். நல்ல ஆட்சி என்றால் நாங்க எல்லாம் நல்லவர்கள். எங்களுக்கெல்லாம் வாக்களித்து நீங்களாம் ஜெயிக்க வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில். மதுரை சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி மதுரை நகரில் லட்சக்கணக்கானோர் குவிந்துள்ளனர். அழகர் மலையில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் கள்ளழகர் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று மதுரை வைகை ஆற்றில் எழுந்தருளி மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பார். இந்த திருவிழா புராண காலம் தொட்டே நடைபெற்று வருகிறது. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று காலை 6 மணிக்கு தொடங்கி வெகு உற்சாகத்துடன் நடைபெற்று வருகிறது. பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றின் நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் கள்ளழகரை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சுமார் 1 மணி நேர அணிவகுப்புக்கு பிறகு வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். முன்னதாக தல்லாக்குளம், கோரிப்பாளையம் பகுதிகளில் விடிய குழுமியிருந்த பொதுமக்கள் கள்ளழகரை தரிசனம் செய்தனர். கருப்பண்ணசாமி அழகர் வேடமணிந்த பக்தர்கள் திரியாடியும் தண்ணீர் பீச்சு அடித்தும் சலங்கை அணிந்தபடி வலம் வந்தனர். இதனால் தல்லாகுளம், கோரிப்பாளையம், சிம்மக்கல் பகுதி விழாக்கோலம் கொண்டிருந்தது. மதுரை நகர் மட்டுமின்றி கிராமங்களில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் கள்ளழகரை தரிசிக்க இங்கு குவிந்துள்ளனர். கள்ளழகர் புறப்பாட்டையொட்டி மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயேந்திர பிதாரி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 20க்கும் அதிகமான இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு போலீசார் கண்காணித்து வருகின்றனர். இந்த வைபவத்திற்காக புதன்கிழமை மாலை அழகர் மலையிலிருந்து ஸ்ரீ கள்ளழகர் தோளுக்கு இணையாக தங்கப்பல்லக்கில் புறப்பட்டானார். பொய்கைக்கரைப்பட்டி கல்லந்திரி வழியாக வந்த கள்ளழகர் வியாழக்கிழமை காலை 3ஆம் மாடி வந்தார். அங்கு ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்கள் சொம்பில் நிரம்பிய சர்க்கரையில் தீபம் ஏற்றி வரவேற்று வழிபட்டனர். பணம் வாங்கிக் கொண்டு அதிமுக, திமுகவிற்கு ஓட்டு போடுவதை இளம் வாக்காளர்கள் தடுக்க வேண்டும் என்று தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தென் மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள வைகோ ராஜபாளையம் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் குருசாமிக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது அதிமுக, திமுக ஆட்சிகளின் அவலங்களை பட்டியலிட்ட வைகோ பணம் வாங்கிக் கொண்டு அதிமுக, திமுகவிற்கு ஓட்டு போடுவதை இளம் வாக்காளர்கள் தடுக்க வேண்டும் என்றார். இதனையடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வடக்கு ரத வீதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் லிங்கத்தை ஆதரித்து வைகோ வாக்கு சேகரித்தார். அப்போது நடைபெறவுள்ள தேர்தல் ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் இடையே நடக்கும் மோதல் என்றும் இதுவரை பணநாயகம் வென்றதாகவும் ஆனால் இந்த முறை அது முறியடிக்கப்படும் என்றும் சூளுரைத்தார். ஓட்டுக்கு 2000 ரூபாயா, 10 ஓட்டுக்கு 20,000 வந்திருக்கிறதா? இது நமது பணம், நம் மக்களிடம் கொள்ளையடிக்கப்பட்ட பணம், இது அதிமுக கொடுத்த பணம். இந்த பணத்தை கொண்டு போய் நாம் சுத்தேயில் எரிக்க வேண்டாம். இந்த பாவ கைகள் கொடுத்த பணத்துக்கு தண்டனை கொடுப்போம். நம்ம ஏமாத்தத்தானே, விலைக்கு வாங்கத்தானே பணம் கொடுத்தார்கள். அவர்களுக்கு சரியான பாடம் கற்பித்து தோற்கடிப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்கு 1000 கொடுத்திருக்கிறதா? அவர்களும் நம்மை பாழ்படுத்தியவர்கள் தான், நிலங்களை பறித்தவர்கள் தான். ஆகவே அவர்களையும் தோற்கடிப்போம். கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலே ஒரு ஆட்சி அமையட்டும் என்று நாம் வாக்களிப்போம் என்று முடிவெடுப்பார்களானால் அதன் பிறகு இந்த அமைய போகிற அரசு அனைத்து விவசாய கடன்களை ரத்து செய்வது மட்டுமல்ல, லோக் ஆயுக்தா மூலமாக ஊழல் சொத்துக்கள் மந்திரிமார்கள், மாவட்ட செயலர்கள் திரட்டியதை நாங்கள் பகிரங்க ஏலத்துக்கு விடுவோம். வேலையில்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதந்தோறும் அவர்களுக்கு நிதி உதவி செய்வோம்.
தொடர்ந்து சிவகாசி, சாத்தூர் மற்றும் விருதுநகர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வைகோ பிரச்சாரம் செய்தார். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழக மக்களை குடிகாரர்களாக மாற்றியதுதான் ஜெயலலிதா அரசின் சாதனை என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். பிள்ளை பிடிக்கும் திமுக கூட்டத்தை மக்கள் விரட்டியடிக்க வேண்டும் எனவும் அவர் ஆவேசம் தெரிவித்துள்ளார். மணப்பாறை தொகுதி தேமுதிக வேட்பாளர் கிருஷ்ணகோபாலை ஆதரித்து துவரங்குறிச்சி மற்றும் மணப்பாறையில் பிரச்சாரம் மேற்கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கேப்டனின் தலைமையில் ஆட்சி மலர்ந்தால் விவசாயமும் நெசவும் முன்னேற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், படித்த மற்றும் படிக்காத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என்றும் உறுதியளித்தார். மக்கள் மீது முதலமைச்சருக்கோ அமைச்சர்களுக்கோ அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், பணம் வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுவதை மக்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மலைக்கு இங்க நம்ம சுத்தி மணப்பாறையை சுத்தி பார்த்தா நிறைய இது இருக்கு மலை. ஆனா மழை காலங்களில் வருகின்ற மழையை சேமித்து வைக்கக்கூடிய அளவு நீர்நிலைகளை இங்க உருவாக்காததால விவசாயத்திற்கோ குடிதண்ணீருக்கோ இங்க நீர்நிலைகள் கிடையாது. உறுதியாக இந்த மலைப்பகுதிகளில் வரக்கூடிய மழை நீரை சேமித்து நிச்சயமாக குடிப்பதற்கும் விவசாயத்திற்குமான நீர்த்தேக்கங்களை உருவாக்கி தமிழகம் முழுக்க கேப்டனுடைய தேர்தல் அறிக்கைப்படி நதிகளை இணைப்பதன் மூலமாக இந்த மணப்பாறை தொகுதிக்கு நிச்சயமாக நிரந்தரமாக குடிநீர் பிரச்சனையை நிச்சயமாக நாம செய்வோம் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. விவசாயமும் நெசவும் ஒரு மனிதனின் 2 கண்கள் போன்றது. அதனால உறுதியாக தமிழ்நாடு முன்னேற விவசாயத்தையும் தொழிற்சாலைகளையும் முன்னேற்றுவோம், நெசவையும் முன்னேற்றுவோம். இதுதான் கேப்டனுடைய தேர்தல் அறிக்கையில முதல் அறிக்கை. தமிழக நதிகளை இணைப்பது 2வது அறிக்கை. அதே போல படித்த படிக்காத மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக 3 மாசத்துல உருவாக்கி தரப்படும் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் சொல்றேன். இதனைத் தொடர்ந்து விராலிமலை மற்றும் இலப்பூரில் தேமுதிக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், எதிர்க்கட்சிகளை விமர்சிப்பவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து கீழ்த்தரமான அரசியலை ஜெயலலிதா நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். கேப்டனை எதிர்த்தவங்க இதுவரைக்கும் வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை. அப்ப சட்டசபையில ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தாரு. யாரு? மிஸ்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான். கலைஞர் அவர்கள் வயசுல பெரியவர், தள்ளு வண்டின்னு சொன்னதுனாலேயே இன்னைக்கு ஜெயலலிதா அவருக்கு மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான அரசியல் செய்வதுதான் அதிமுகவுடைய ஒரே வேலை. அதனால கேப்டனே எதையாவது ஒண்ணு சட்டசபையில் உட்கார்ந்து கிண்டல் பண்றது, கேலி பேசுறது. சட்டசபைக்கு இதுக்கு தான் போறாங்களா ஏடிஎம் கேட்கறாங்க? அதுக்குதான் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு அவங்கள சட்டசபைக்கு அனுப்பி வச்சிருக்கிறீங்களா? மக்கள் பிரச்சனையை பேசணும், தொகுதியை முன்னேற்றணும், தொகுதிக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து அதை முன்னேற்றுபவர்கள் தான் இந்த தொகுதிக்கு உரியவர்களாக இருப்பாங்களே ஒழிய கேலி கிண்டல் பேசுறவங்களும் ஜாதிய பத்தி பேசுறவங்களும் எப்படி ஒரு நல்ல வேட்பாளராக இருக்க முடியும் என்பதை மக்கள் கண்டனமாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். மிஸ்டர் விஜயபாஸ்கர், கேப்டனை எதிர்த்தவங்க இதுவரைக்கும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் கிடையாது. நீங்க தொடர்ந்து கேப்டன் கிட்ட தேவையில்லாம மோதிட்டு இருக்க. வெகு விரைவில் உங்க அம்மா உன்னை சீட்டு காலி பண்ணி அனுப்ப போதா இல்லையா பாருங்க. பின்னர் புதுக்கோட்டை தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து புதுக்கோட்டை சம்பட்டி விடுதியில் பிரச்சாரம் செய்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தன்னுடைய சுய லாபத்திற்காக மட்டுமே ஆளும் அதிமுக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டிய தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்கும் அவலம் ஜெயலலிதா ஆட்சியில் நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய அவர், 110 விதியின் கீழ் அறிவித்த எந்த திட்டங்களையும் ஜெயலலிதா நிறைவேற்றவில்லை என்று புகார் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சரை மட்டுமல்ல, அதிகாரிகளை கூட சந்திக்க முடியவில்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சென்னை கமலாலயத்தில் பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பின்னர் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, வளர்ச்சி திட்டங்களுக்காக தமிழகத்தில் அமைச்சர்கள், அதிகாரிகள் என யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என குற்றம் சாட்டினார். தலைமை செயலாளரை தொடர்பு கொண்டால் முதல்வரின் அனுமதியின்றி சந்திக்க முடியாது என கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனால் தமிழகத்தில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குளச்சல் துறைமுகம் விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என நம்பிக்கை தெரிவித்த நிதின் கட்கரி, தமிழகத்தில் புதிய துறைமுகம் ஒன்றிற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும்,
விரைவில் இடம் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளுக்கும் மே 16ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதனையொட்டி வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வேட்பாளர்கள் இன்று முதல் 29ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். மனுக்கள் மீதான பரிசீலனை 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற மே 2ஆம் தேதி கடைசி நாளாகும். இதனையடுத்து வாக்குப்பதிவு மே 16ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை மே 19ஆம் தேதியும் நடைபெறுகிறது. உளுந்தூர்பேட்டையை உலகமே திரும்பி பார்க்க வைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் என்று எல்.கே. சுதீஷ் தெரிவித்துள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கேப்டன் விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகிறார். இதனையொட்டி கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கேப்டன் விஜயகாந்தை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உளுந்தூர்பேட்டையில் தேமுதிக செயல் வீரர்களின் கூட்டம் அங்குள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தேமுதிக இளைஞரணி செயலாளர் எல்.கே. சுதீஷ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, திருக்கோவிலூர் எம்எல்ஏ வெங்கடேசன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் கேப்டன் விஜயகாந்தை தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் உரையாற்றிய எல்.கே. சுதீஷ், உளுந்தூர்பேட்டையை உலகமே திரும்பி பார்க்க வைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் என்று குறிப்பிட்டார். கேப்டன் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் தொகுதி என்ற பெருமை உளுந்தூர்பேட்டைக்கு கிடைக்கும் என்றும் எல்.கே. சுதீஷ் கூறினார். விருத்தாச்சலத்தில் எம்எல்ஏவாகவும் ரிஷிவந்தியத்தில் எதிர்க்கட்சி தலைவராகவும் விளங்கிய கேப்டன் தற்போது உளுந்தூர்பேட்டையில் வெற்றி பெறுவதன் மூலம் முதல்வர் ஆவார் என்று எல்.கே. சுதீஷ் தெரிவித்தார். தேமுதிக கிட்டத்தட்ட தெரிஞ்சு 40 வயசுக்கு ஆளே கிடையாது. எல்லா இளைஞர்கள் தான் எல்லாமே தெரியுமா. அது இளைஞராக இது ஒரு இளைஞர்கள் கட்சி இளைஞர்கள் அதிகமாக ரெண்டு இளைஞர் சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இளைஞர்கள் இருக்கும் ஒரே கட்சி கூட்டணி. அதுக்கு மேல திமுக, அதிமுக, பாமக 3 பேர் பயந்து போயிருக்காங்க. கேப்டன் போட்டி போடுறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியும் அவங்க தனித்தனியே போட்டி போடுறாங்க. ஆனா 3 பேர் அவங்க 3 பேர் சேர்ந்து கூட்டணி தனியாக அமைக்க முடியாது. கேப்டன் இப்ப பயந்து இந்த அனுபவம் 3 பேர் சேர்ந்து ஒரே கொண்டாட போடுவாங்க. யாரு போட்டாலும் கேப்டன் நீங்க வெற்றி நிச்சயம். வருகின்ற தேர்தலில் கேப்டன் வெற்றி பெற்றவுடன் உளுந்தூர்பேட்டையில் அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரப்படும் என்றும் அரசு மருத்துவமனை நவீன மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும் என்றும் ஐடிஐஏ பாலிடெக்னிக் கல்லூரியாக மாற்றப்படும் என்றும் எல்.கே. சுதீஷ் உறுதியளித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் அரும்பாடுபட வேண்டும் என்று அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். எனது அன்பு தம்பிகள், உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், என்னுடைய அறிவிப்புக்கு வழக்கம் போல ஒத்துழைப்பு நல்க வேண்டும், கடும் பணியாற்ற வேண்டும். இந்த 22 நாட்களில் நீங்கள் ஆற்றுகிற பணி தமிழக அரசியலில் அடித்தளத்தையே அடிப்படையையே மாற்றக்கூடியதாய் அமைய வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதை நாம் நிலைநாட்ட வேண்டும். திமுக, அதிமுக என்கிற மிக பெரும் சக்திகளை எதிர்க்கிற களத்தில் மக்கள் நல கூட்டணியை அமைத்ததில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மகத்தான பங்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் எடுத்த முயற்சி வெற்றிகரமான முயற்சி என்பதை நிலைநாட்டுவதற்கு இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறுவதுதான் என்பதை நெஞ்சிலே நிறுத்தி களப்பணி ஆற்ற வேண்டும். நம்முடைய தோழமை கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் 234 தொகுதிகளிலும் நம்முடைய வேட்பாளரை போட்டியிடுகிறார்கள் என்கிற உணர்வோடு உந்துதலோடு களப்பணி ஆற்ற வேண்டும்.
குறிப்பாக நம்முடைய முதல்வர் வேட்பாளர் உளுந்தூர்பேட்டையில் போட்டியிடுகிறார். தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகளின் வித்தியாசத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்றார் என்று நம்முடைய வாக்கு எண்ணிக்கையின் போது மே 19ஆம் தேதி அந்த அறிவிப்பு வெளியாக வேண்டும். அதற்கேற்ப அனைவரும் களப்பணி ஆற்றுங்கள். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது வேட்பாளர் வசந்தி தேவி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணனை சந்தித்து ஆதரவு கோரினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் திமுக அதிமுக அல்லாத மாற்று அரசியல் உருவாக வேண்டும் என தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாகவும் குற்றம் சாட்டினார். அடிப்படை பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளணுங்கிறதுக்காகவும் அப்புறம் ஒரு மாறுபட்ட ஒரு ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் ஒரு மாற்று அரசியல் உருவாகணும். அதுக்கு நம்மளால முடிஞ்ச சில பணிகளை செய்யணும். அடித்தட்டு மக்களுடைய கல்வி முழுக்க புறக்கணிக்கப்படுது, அவங்களுக்கு துரோகம் பண்ணப்படுகிறது. இப்போ இருக்கிற அரசை பத்தி மட்டும் நான் சொல்லல, தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசுகள், மத்திய அரசுல இருக்கிற கட்சிகள் எல்லாமே அதான் செய்திருக்கு. அப்புறம் ஊழல், இன்னைக்கு எதை தொட்டாலும் அந்த ஊழல்ங்கிறது நம்முடைய அரசுங்கிறதையும் நம்முடைய நிர்வாகங்கிறதையும் எல்லாவற்றையும் அப்படியே உருக்குலைச்சு போட்டிருக்கு. எதை நீங்க தொட்டாலும் அந்த ஊழலை சந்திக்காம எந்த வசதியோ எந்த ஒரு வாய்ப்போ மக்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. 57 வயதான உலக புகழ்பெற்ற பாப் பாடகர் பிரின்ஸ் உடல் நலக்குறைவால் மரணமடைந்தார். அமெரிக்காவின் மீனியாபோலிஸை சேர்ந்தவர் பாப் பாடகர் பிரின்ஸ். பாடகர், பாடலாசிரியர், நடிகர் என பன்முக திறமையுடன் விளங்கிய பிரின்ஸ் இசைத்துறையின் கிராமி மற்றும் அகாடமி விருதுகளை பெற்றுள்ளார். இந்நிலையில் கடந்த வாரம் கடும் காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து இலினியோஸ் மாகாணத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் திடீரென உயிரிழந்தார். கடந்த 1984ஆம் ஆண்டு வெளியான பியூர்பிள் ரெயின் என்ற படத்தில் இவரது பாப் பாடலுக்காக ஆஸ்கர் விருது கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ந்த மேலும் பல முக்கிய சம்பவங்களை தற்போது விரைவு செய்திகளாக காணலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் தங்கபாண்டியன் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார். உத்திரமேரூர் தேமுதிக வேட்பாளர் ராஜேந்திரனை அறிமுகம் செய்து வைத்ததோடு கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. முன்னதாக கேப்டன் விஜயகாந்த் முதல்வராக வேண்டி வாலாஜாபாத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் வெடிகுண்டு வீசப்பட்டது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குண்டுகளை வீசிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் காவல் நிலையம் முன்பு வெடிகுண்டுகள் வீசப்பட்டுள்ள சம்பவம் அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் தேமுதிக வேட்பாளர் சரவணன் அறிமுக கூட்டம் மற்றும் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி மற்றும் தமாக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள கோட்டூர்மலை கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். தங்கள் கிராமத்தில் சாலை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களையும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். அரியலூர் தேமுதிக வேட்பாளர் ராம ஜெயவேலின் அறிமுக கூட்டம் அங்குள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேமுதிக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக வேட்பாளர் ராம ஜெயவேல் தோழமை கட்சி நிர்வாகிகளுடன் திறந்த வாகனத்தில் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஆத்தூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 70 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்ட கூட்டுறவு வங்கியில் தம்மம்பட்டி கிளையிலிருந்து ஆத்தூர் கிளைக்கு கொண்டு செல்லும் போது இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 9 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதி தேமுதிக வேட்பாளர் வழக்கறிஞர் ராமசாமியின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது.
இதில் நத்தம் தொகுதி வேட்பாளர் கார்த்திகேயன் உட்பட தேமுதிக மக்கள் நல கூட்டணி, தமாக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் ராஜேந்திரனின் அறிமுக கூட்டம் எளம்பலூர் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புகழ்பெற்ற தக்கலை பீர் முகமது ஒலியுல்லா தர்கா திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வாக விடிய நடைபெற்ற ஞான புகழ்ச்சி பாடல் நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இந்த திருவிழாவையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரை மாற்றக்கோரி காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் அந்த கட்சி தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. மேலும் அவர்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள லோகநாதன் என்பவரை மாற்ற வேண்டும் என மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆத்தூரில் சாலையோரங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்களை இடிக்கும் பணி தொடங்கியது. சேலம் மாவட்டம் நரசிங்கபுரம் முதல் துலுக்கானூர் வரையிலான பகுதிகளில் சாலையோரங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை அகற்ற உத்தரவிடக் கோரியும் செல்வராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டது. இதனையடுத்து ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் இடிக்கும் பணி தொடங்கப்பட்டது. முதற்கட்டமாக நகராட்சிக்கு சொந்தமான கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு காரைக்கால் கைலாசநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக பால், தயிர், சந்தனம், அன்னம் உள்ளிட்டவைகளை கொண்டு மூலவர் தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கழக மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சொந்த கட்டிடம் இல்லாததால் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி வளாகத்தில் உள்ள கட்டிடத்தின் ஒரு பகுதியில் இந்த தொழில்நுட்ப கழகம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் அவதியடைந்து வரும் மாணவர்கள் அதனை சரி செய்ய கோரி வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் மாணவர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். சிவகங்கையில் தேர்தல் அதிகாரிகள் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக கூறி எதிர்க்கட்சியினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் அதிகாரிகளும் காவல்துறையினரும் ஆளும் கட்சியினருக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.